எலெக்ஷனோட டைட்டில் வேறு. நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க, தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன் அதுக்கு. ஏன்னா அவர் கூட படம் பண்ண போகிறேன்ட்டு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். ஆமாம், நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் see what happens. Jivaji, this is purely as a producer உங்ககிட்ட. We know you, உங்க அப்பா வந்து he is an exceptional producer. அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் the complaint that we are hearing is that small films are finding it increasingly difficult அப்படிங்கிறாங்க. ஏன்னா the OTTs have stopped lending a helping hand அப்படிங்கிறது. You understand the problem that I'm referring to. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னும் பொழுது, what is your take on the issue? Do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? If so, what are they? I think the first best thing what we have to understand to make small films or big films is like we have to learn from Malayalam industry, because as a team they all come. எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கிறாங்க, எடிட்டராகவும் இருக்கிறாங்க, ரைட்டராகவும் இருக்கிறாங்க, டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமெல் பாய்ஸில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர். ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் நான் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால், இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும். பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் கர்நாடகாவில் கூட நம்ம சூ ஃபேமிலி, அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி, அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜானரில் பண்ணுறியா, நான் இந்த ஜானரில் பண்ணுறேன். ஐ ஃபீல் வி ஹாவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தேர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள், அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் வென் யூ கோ ஆஸ் அ பிக் டீம், ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய டீமோடு நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி 45 டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும். நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு 100 கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. நீங்கள் ஒரு 4 கோடி ரூபாய் படம் எடுத்தால் கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா ஒரு 45 டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது. பிகாஸ் ஐ எம் கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி, ஃப்ரம் அ ஃபினான்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன்.